அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பருத்திக்குளம் பருதீஸ்வரர் ஆலயம் பார்க்கறது தான் போகிறோம். வாங்க போகலாம். போகிற வழி எப்படின்னு காமிக்கிட்டோமா? முதல்ல பஞ்சிப்பேட்டை போகிறோம். இதுதான் பஞ்சிப்பேட்டை செவ்வந்தீஸ்வரர் ஆலயம். இங்கேருந்து அப்படியே பின்பக்கம் போயிட்டே இருந்தோம்னா பருத்திக்குளம் வரும். அங்கே தான் பருதீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே காஞ்சிபுரத்தில் சூரியனுக்கு உகந்த ஸ்தலம், நவகிரக ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. பார்க்கலாம் வாங்க. போயிட்டே இருப்போமா? ரோடு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குது, ஆனால் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் பருத்திக்குளம் போகிற வழி. இப்போ பஞ்சிப்பேட்டையிலேருந்து பருத்திக்குளம் பின்னாடி போகிறோம். பொறுமையாகவே போகலாம். என்ன ஷேக் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? நான் என்ன பண்ண முடியும்? நான் மட்டும்தான் போனேன். வண்டி ஓட்டிக்கிட்டு மொபைலை வச்சுட்டு போனது ஷேக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மாடெல்லாம் போகுது. மரங்கள்லாம் நிறைய இருக்குல்ல. வாங்க, கிட்ட வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நேராக ஒரு வழி போகும். அதை விட்டுட்டு லெஃப்ட் கட் பண்ணுறோம். இடதுபுறம் திரும்பின உடனே ஆலயம் வந்துடும். கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அதே குண்டும் குழிமாக இருக்குது ரோடு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, எவ்வளோ வந்துட்டோம். இதுதான் ஆலயம், பருதீஸ்வரர் ஆலயம், பருத்திக்குளம். சரி, வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. கேட் சாத்திருக்குன்னு பார்க்குறீங்களா? அங்கே ஒருத்தர் கேட்டேன் நான், கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆடு மாடெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டு தான், நாயெல்லாம் போயிட்டு அசிங்கம் பண்ணி வைக்குதான் கோயில் உள்ள. அதனால் கதவு சாத்தி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எப்பவுமே சாத்தி தான் இருக்குது. நம்ம திறந்துக்கிட்டு உள்ளே போகலாமா? வாங்க. இப்போ உள்ளே வந்துட்டோம். முதல்ல நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணுவோம். இவர் தான் சூரிய பகவான். அவர் அப்புறம் பார்க்கலாம். நந்தியம் பகவான் அழகாக பருதீஸ்வரரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கார். ஒரு பக்கம்
பக்கம் சாஞ்சிட்டு இருக்காரா, அது ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது, அதில் படிச்சிங்கன்னா தெரியும். இவர் தான் பரதீஸ்வரர். இதுவும் சாத்தி தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்துருவாங்க. நாமும் அப்படியே எடுத்துருவோம் வீடியோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் ஸ்தல வரலாறு. நீங்கள் படிக்கிற அளவுக்கு நிறுத்தி எடுத்துருங்க, வேற ஒன்றும் இல்லை, பொறுமையாக படிங்க. படித்து முடிச்சிட்டிங்களா? சூரிய பகவானை பார்க்கலாம் வாங்க. அவரோட கோபுரம் இதுவும் சாத்தி தான் இருக்குது. நாமும் கேமராவை உள்ளே விட்டு எடுத்துடலாம். சூரிய பகவானே போற்றி. வாங்க அப்படியே ஆலயத்தை சுற்றி வருவோம். விநாயகப் பெருமான் இருக்காரு. அன்னையரோட இருக்கார் விநாயகர். அப்படியே சுற்றி வருவோம். ஆலயத்தின் பின்பக்கம் சண்டிகேஸ்வரர் இருக்கார். அவரை நாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாம் போயிடலாம். அவர் தியானத்தில் இருப்பார். நந்தியம் பெருமான் வந்துட்டார். இந்த பக்கம் உற்சவர் இருக்காங்க, அது ஆஃபீஸ் ரூம். அவ்வளோதான். இப்போது அபிஷேகம் பார்க்கலாம். பரதீஸ்வரரோட அபிஷேகம் பார்க்கலாம் வாங்க.
இப்போது ஐயனுக்கு சொர்ணாபிஷேகம் நடக்கும்போது அதை நீங்கள் பார்க்கலாம். சொர்ணாபிஷேக ஆரத்தி. அடுத்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு ஆரத்தி நடக்குது, மகா ஆரத்தி பாருங்கள். இதை முடித்த உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஆரத்தி முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் வாங்க. வணக்கம்.